EVM, VVPAT 100% சரிபார்ப்பை வலியுறுத்திய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் 2 வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. அதன்படி முதலாவதாக சின்னம் பதிவு செய்யும் பணி முழுமையாக நடைபெற்ற பின் அதற்கு சீல் வைத்து 45 நாட்களுக்கு பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். மற்றொன்று, வேட்பாளர்களின் கோரிக்கைக்கு இணங்க தேர்தல் முடிவுகளுக்கு பின் EVM-இல் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் பர்ன் மெமரியை பொறியாளர்கள் கொண்ட குழு சோதனை செய்யலாம். இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ஓய்வு பெற்ற நீதி அரசர் வள்ளிநாயகம் குமுதம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அதில் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அவர் 140 கோடி மக்கள் உள்ள இந்தியாவில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருவதாகவும் தேர்தலுக்காக பழைய குடவோலை நடைமுறையை மீண்டும் கொண்டுவர முடியாது எனவும் தெரிவித்தார். நல்ல தீர்ப்பு. இது என்னை பொறுத்த மட்டுக்கும் நாங்கள்லாம் எதிர்பார்த்த தீர்ப்பு. இதுக்கு மாறுபட்ட தீர்ப்பு கொடுக்குறது சான்ஸ் இல்லை. நம்பர் 1, ஒரு எலெக்ஷன் நம்ம நாட்டு எலெக்ஷன் உலக அளவில் பாராட்டுறாங்க. ஒரு ஜனநாயக கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 97 கோடி மக்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது. இந்த 97 கோடி மக்களில் 60% 70% ஓட்டுரிமையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு மெத்தட் வேணும். அதுக்கு பழைய குடவோலை மாதிரி அந்த காலத்தை பண்ண மாதிரி குடத்தை வச்சுக்கிட்டு அதில் போய் ஷீட் போட முடியுமா? அது வளர்ச்சியை பாருங்கள். குடவோலில் ஆரம்பித்த ஷீட்டு ஓட்டு வாங்க வளர முதல் தனித்தனியாக பாக்ஸ் போட்டு அது சின்னத்தை அதில் வச்சு அதோட போட்டுருந்தாங்க. அப்படியே வளர்ந்து இப்போது டேரெக்டாக மிஷின் இந்த மிஷின் இன்றைக்கி இல்லையே. இந்த மிஷின் கிட்டத்தட்ட என்னை பொறுத்த மட்டும் கடந்த 3-4 எலெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. அன்றைக்கெல்லாம் இது இப்போ எப்படி வந்தது உனக்கு ஒரு டவுட்டு? நீ ஓட்டு போட்ட உடனே பக்கத்தில் சின்ன ஒரு கண்ணாடி வச்சுருக்கான், ஒரு பாக்ஸ் மாதிரி. அதில் என்ன யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அந்த சின்னம் அவனுடைய பேர் 2 வருது. ஸோ நீங்கள் ஓட்டு போடும்போது அதில் தப்பாக இருந்ததுன்னா, சார் தப்பாக போகுது, நான் டிஎம்கே போட்டேன், இங்கே ரிட்டையரை காமிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது ஐ அண்டர்ஸ்டாண்ட். உடனே ரெக்டிஃபை பண்ணல, உடனே அணுக முடியும் வச்சல. நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள் சட்டத்திற்கு உட்பட்டுதான் உள்ளதாக கூறிய ஓய்வு பெற்ற நீதியரசர் வள்ளிநாயகம் இந்த தீர்ப்பினால் தேர்தல் ஆணையத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தேர்தல் ஆணையம் தவறு செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டார். சாதாரணமாகவே வரிப்பணம் திரும்பி வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காக வரிப்பணத்தை செக் பண்ணி, அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மிஷின் எடுத்து செக் பண்ணி இது எந்த பூத்து இருந்தாலும் அங்கே போய் அந்த பூத்து ஆளை செக் பண்ண சொல்லி ரிஜிஸ்டர் பார்த்து, நாட் ஈஸி ஜோக். நீங்கள் அதுக்கு ஒரு பட்டனை வாங்கினோன்னா வந்துடுமா அது? ஸோ அப்படிப்பட்ட செலவுகள் வரும்போது செலவுகளுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கணும், பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையை செய்யுது, அவ்வளோதான். இப்போ அதாவது உங்களை கூப்பிட்டு கேட்குற இல்லை, அதுக்கு யார் பொறுப்பாக உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. நாங்கள் எங்கள் பொறுப்புகளை செய்திருக்கிறோம் சட்டப்படி. அப்புறம் யாரோ ஒருத்தர் பண்ணலன்னு சொல்கிறது வேற பாயிண்ட். அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு அது வர நன்மையினாலும் தீமையினாலும் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய. இதனால் யாருக்கும் அஃபெக்டிவ் இல்லை, யாருக்கும் சாதகமாக இல்லை. வளர்ந்து கொண்டிருக்கும் தொழில்நுட்பங்களை நாமும் காலத்திற்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உண்மையாக நாம் நம்புகிறோம், இது பொய் என்றும் தவறு நடக்க வாய்ப்பு உள்ளது என நிரூபிக்கப்படாத வரை உண்மைதான் எனவும் ஓய்வு பெற்ற நீதியரசர் வள்ளிநாயகம் தெரிவித்தார். இவ்வளவு நாள் நீங்கள் இது மாதிரி வீட்டில் கேமராவில் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இல்லையா? டிவியில் எடுத்த உடனே அங்கே ஃப்ளாஷ் ஆகி உடனே போகுது. அந்தளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இப்போ இது இம்ப்ரூவ் பண்ணதை பூரா கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுத்துக்கணும், அந்த ஃபோட்டோ எடுத்து அங்கே காமிக்கணும், அப்போ அந்த இதுக்கு நாங்கள் உட்காந்துருக்கணும் அப்படின்னு டெக்னாலஜி காலத்துக்கு ஏற்ப வரணும்ல. பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் இயல்பு அமைன்னு பாடியிருக்கான்ல. ஸோ இதில் அதாவது சாதகமாக பாதகமாக வரும்போது அந்த மிஷின் என்ன கோளாறு இல்லை, யாரோ தப்பாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. செக்ஸ், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. செக் அண்ட் பேலன்ஸ் என்ன? செக் பண்ணுறது சரியாக இருக்கா, நீங்கள் சரியாக எடுக்கிறீங்களா எடுக்கலையா, அது பேலன்ஸ் முடிவு என்ன, அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது. அதனால் இது சாதக பாதகம்னு இல்லை, உண்மையை வழியை கொண்டு நாங்கள் இந்த உண்மையை நம்புகிறோம், உண்மைன்னு நம்புகிறோம், அது பொய் நிரூபிக்காத வரை உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.